உடனே உரல்ல போட்டு நொய்யோட நொய்யா குத்துனாலும் என்ன போக மாட்டேங்குது. சத்தியத்தை என்னதான் சொன்னாலும் விட்டு கொடு, விட்டு கொடு. குணத்துல மாற்றத்தை கொண்டு வாங்க. போகட்டும், பரவாயில்லை, பரவாயில்லை. அதை எப்படி நான் முடியும்? உள்ள யார் வந்தா? இயேசுநாதர் வந்தா மன்னிக்க முடியும், நேசிக்க முடியும், விட்டு கொடுக்க முடியும். வேற எவனோ உள்ள வந்துட்டானாக்க இதை எதையுமே செய்ய முடியாது. அப்புறம் விளக்கமாறு பறக்கும், செருப்பு பறக்கும். நம்ம என்ன அன்பை பத்தி பேசுறோம்? ஏசா அலட்சியம் பண்ணி வாழ்ந்தான். தனக்கு இருந்த மேன்மையை அவன் இழந்து போனான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அலட்சியம், ஜபத்தை குறித்து அலட்சியம், பரிசுத்த வாழ்க்கையை குறித்து அலட்சியம், எல்லா விதத்திலும் அலட்சியம். இந்த அலட்சியம் எங்கே போய் நிற்கும்? ஆண்டவர் சொல்லுவார், உன்னை என் அறியேன் என்று சொல்லுவார். ஆயத்தமாய் இருந்தவர்களோ கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தம்னா எதுல ஆயத்தம்? வாழ்க்கையில் ஆயத்தம், குணத்தில் ஆயத்தம், ஜீவிதத்தில் ஆயத்தம். இந்த வசனம் நம்மளை மாற்றுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கலைன்னா எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும்? ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா? யாரோ ஒருத்தர் நமக்கு விரோதமா எதை செயல்படட்டும், அவர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறதா அந்த பரிசுத்த வேதம். அவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வசனம் கொடுக்கப்படவில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அந்த யாக்கோபுக்காக தேவன் இறங்கினார். அந்த யாக்கோபுக்காக ரெபெக்காளை எழுப்பினார். அந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே பரலோகம் அந்த திட்டத்தை பேசினார். எந்த யாக்கோபு? அவன் தேவ வசனத்துக்காக அர்ப்பணித்து காத்து கொண்டிருக்கிற யாக்கோபு. ஏசாவை பற்றி நல்லா தெரியும். இவன் அலட்சியமாயிருப்பான், இவன் அலட்சியமாயிருப்பான். அலட்சியமாயிருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போக முடியும்.